கண்டிப்பா த்ரிஷா அரசியலுக்கு வருவாங்க. குறிப்பா திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல்ல எம்எல்ஏ வேட்பாளரா களம் இறங்குவாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ தகவல் வந்துட்டு இருக்கு. குறிப்பா இவங்க துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது தொடர்பா த்ரிஷாவை ஓப்பனா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்க முற்றுப்புள்ளி வச்ச ஒரு பேட்டி வந்திருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம விரிவா பார்க்கலாம். இப்போ சமூக வலைதளங்களை பொறுத்த வரைக்குமே த்ரிஷா பத்தின பேச்சுக்கள் மட்டும்தான் ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. அதாவது சினிமாவா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், இது ரெண்டுலையுமே த்ரிஷா பத்தின டாபிக் மட்டும்தான் அதிக அளவில் பேசப்பட்டுட்டு வருது. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான். ஏன்னா அவங்களோட ஃபங்க்ஷனுக்கு போறது, அவரோட வீட்டுக்கு போறது, இந்த மாதிரி விஷயங்களை த்ரிஷா பண்ணிக்கிட்டு வரதுனால இவங்க அரசியலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா, அதுக்காக தான் அவங்க கூட சேர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் டீப்பா பார்த்தோம் அப்படின்னா, கொடி படத்துல அவங்களோட கேரக்டர் படத்துக்காக அப்படி இருந்துச்சு, நிஜத்திலேயே இவங்களோட கேரக்டர் இப்படிதான், இவங்களுக்குமே ஒரு அரசியல் ஆசை இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வந்துகிட்டு இருக்கு. குறிப்பா இன்னொரு விஷயம் சொல்ல போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெயலலிதா அம்மையார் மாதிரி இவங்க தன்னை நினைச்சுக்கிறாங்க, அவங்களே மாதிரி இவங்களை காட்டிக்கிறதுக்கு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியுமே வந்துகிட்டு இருக்கு. சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, ஜெயலலிதா அம்மையோட புகைப்படங்கள் மாதிரியே த்ரிஷா அவர்களோட புகைப்படத்தை எடிட் பண்ணிலாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா த்ரிஷா அவர்களை இளம் தலைவின்னு சொல்லிலாம் நிறைய பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல. இப்போ ஆட்சி அப்படிங்கிறது மாறிடுச்சு. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தான் இப்போ நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களா பதவியேற்று ஆட்சி நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. ஏன்னா இந்த தேர்தல் அப்படி ஒரு மேஜிக் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். மாற்றத்துக்காக நான் வரேன்னு சொல்லிட்டு தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து அந்த நம்பிக்கையை வாக்கா மாத்தி இன்னைக்கு ஆட்சி பொறுப்புல அரியணை ஏறி இருக்காரு. ஸோ இந்த நேரத்துல த்ரிஷா அவர்கள் பதவியேற்பு விழாவில் கலந்துக்கிட்டாங்க. இது பெரிய அளவில் சர்ச்சையாச்சு. எதுக்காக இவங்க கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தாலும் இன்னொரு பக்கம் முன்னுரிமை கொடுத்திருக்காங்க. ஏன்னா அவரோட நண்பர்களும் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு கூட முன்னுரிமை கொடுக்கலாம். ஆனா த்ரிஷாவுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுத்திருந்தாங்க. ஸோ இது பெரிய அளவில் பேசு பொருளா மாறி இருந்துச்சு. அதே நேரத்தில் இப்போதான் சொன்னாங்க, கொடி பறத்துல வரக்கூடிய அந்த ஒரு சீன் மாதிரி கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ என்னவோ, இவங்களுமே அரசியலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இதுக்கு ஒரு மூல காரணமா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆரம்ப டைம்ல, அதாவது த்ரிஷாவோட ஆரம்ப கால சினிமா வாழ்க்கையில அவங்க பேட்டி கொடுத்திருந்தாங்க. அப்போ எனக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பேட்டி கொடுத்திருந்தாங்க. அப்போ தொகுப்பாளர் கேட்குறாங்க, உங்களோட ஆசை என்ன அப்படி கேட்குறப்போ, எனக்கு சிஎம் ஆகணும்னு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது இப்போ இந்த தேர்தலில் ரொம்பவே ட்ரெண்டிங்ல வந்துச்சு. ஏன்னா த்ரிஷா விஜய் அவர்கள் கூட சேர்த்து வச்சு பேசப்பட்டதுனால, அவங்களோட மனைவி விவாகரத்து கேட்டு ஒரு நடிகை கூட தொடர்பு இருக்குன்னு சொன்னதுனால த்ரிஷா தான் அந்த நடிகை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிக்கிட்டாங்க. அதே நேரத்தில் த்ரிஷா விஜய் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சேர்த்து வச்சு பார்க்குறப்போ த்ரிஷா தான் தமிழக வெற்றி கழகத்தை இயக்குறாங்க போல அப்படின்ற மாதிரிலாம் வந்துச்சு. ஸோ இது தொடர்பாக நிறைய பேர் நிறைய விதமான பேசி போட்டிருந்தாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் இப்போ இன்னொரு வீடியோ த்ரிஷாவோட வீடியோ வைரலாக வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே இப்போ சமூக வலைதளங்களில் ட்விட்டராக இருக்கட்டும், இன்ஸ்டாவாக இருக்கட்டும், எதுலையுமே த்ரிஷா ஒரு பதிவு போட்டாலுமே அது வைரலாக மாறுது. கண்டிப்பாக அது கான்ட்ரவர்சியாக தான் மாறுது. இவங்க எதுக்காக அப்படி போட்டிருக்காங்க, எதை மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க வைக்குது. குறிப்பாக தன்னை பற்றின வதந்திகளுக்கு அவங்க எதுவுமே பதிலடி கொடுக்க மாட்டாங்க, ஓப்பனாக எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்க போஸ்ட் போடுறது மூலமாக இவங்க இதுக்கு தான் இப்படி வைக்கிறாங்க போல, ஒருவேளை மக்கள் சொல்கிற இந்த ஒரு விமர்சனத்துக்கு தான் இந்த பதில் வைக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் அவங்க ஸ்டோரிஸாக இருக்கட்டும், இன்ஸ்டா போஸ்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே போட்டுட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா, முதலமைச்சர் அவர்களோட பதவியேற்பு விழாவுக்கு போயிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, ஸ்டோரி போட்டிருந்தாங்க. அதுவுமே பெரிய அளவில் வைரலாச்சு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில த்ரிஷா பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலா ஒரு தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்காங்க. இவ்வளவு விமர்சனங்களை சந்திச்சாலுமே அவங்க அவங்களோட முன்னணி நட்சத்திரம் அப்படிங்கிறத இன்னைக்கு வரைக்குமே தக்க வச்சிருக்காங்க. குறிப்பா மௌனம் பேசியது தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் மூவி. அதுக்கடுத்து விஜய் அவர்கள் கூட சேர்ந்து நிறைய படங்கள் நடிச்சிருந்தாங்க. அபியும் நானும், இந்த மாதிரியான படங்கள் எல்லாமே அவங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு வாங்கி கொடுத்துருந்துச்சு. விஜய் அவர்கள் கூட சேர்ந்து நடிச்ச எல்லா படங்களுமே ஹிட் படங்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட பேருமே நல்லா இருக்கும். அதுல மட்டும் இல்லாம முன்னணி நடிகர்கள் விக்ரம், அதுக்கப்புறமா சூர்யா,
கமலஹாசன், ரஜினிகாந்த், அப்புறமா வந்து அஜித்குமார், இவங்க இந்த மாதிரியான முன்னணி நடிகர்கள் கூட சேர்ந்து வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு இடையில பொன்னியின் செல்வன் படம் வந்து இவங்களுக்கு அடுத்து ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுத்த படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு அப்புறமா இவங்களுக்கான பட வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருந்த ஒரு சூழ்நிலையில பொன்னியின் செல்வன் வந்து இவங்களுக்கு வந்து வேறு விதமான பிம்பத்தை வந்து உருவாக்கி கொடுத்துச்சு. இந்த படம் மூலமாகவும் ரசிகர்கள் மனசுல இடம் பிடிச்சாங்க. குந்தவை கதாபாத்திரம் எல்லாருமே பேசக்கூடிய கதாபாத்திரமா மாறிச்சு. ஸோ அந்த நேரத்துல, அந்த படம் ரிலீஸ் ஆன நேரத்துல இவங்க வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அந்த பேட்டியில தான் ஒரு விஷயம் பேசியிருக்காங்க. அது வந்து இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரலா போய்கிட்டு இருக்கு. பொன்னியின் செல்வன் கதாபாத்திரத்தை எடுத்துக்கிட்டோம்னா இவங்க வந்து அரசியல் நுணுக்கத்தை பேசுற மாதிரி தான் இருக்கும். இவங்க ஒருவேளை அரசியலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதோ அப்படின்ற மாதிரி தான் ஒரு எல்லாருக்கும் ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் தொகுப்பாளர் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சி, அதாவது அந்த பொன்னியின் செல்வன் படத்துல நீங்க நடிச்ச கதாபாத்திரம் வந்து அரசியல் நுணுக்கங்களை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கு, அதனால நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து த்ரிஷாவும் பதில் சொல்லியிருக்காங்க. இல்லவே இல்லப்பா, கண்டிப்பா நான் அந்த பக்கம் வரவே மாட்டேன், எனக்கு அந்த ஒரு ஆசையே இல்லை, அதை பத்தி நான் யோசிக்க கூட இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து த்ரிஷா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால இவங்க வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்றத வந்து தெரிய வருது. அதே நேரத்தில் அது அந்த டைம்ல சொல்லியிருக்காங்க, பொன்னியின் செல்வன் அந்த படம் ரிலீஸ் டைம்ல வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2 வீடியோக்களும் வந்து பேசப்படுது. ஒரு பக்கம் நான் ஆரம்பத்தில் வந்து அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு, நான் சிஎம் ஆவேன் அப்படின்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் அந்த டைம்ல வந்து எனக்கு அந்த ஆசையே கிடையாதுப்பா, நான் அதை பற்றி யோசிக்க கூட இல்லை, அதெல்லாம் தேவையே இல்லாத ஒன்று அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் பார்க்குறப்போ என்ன முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். இன்னொரு பக்கம் வந்து இப்போ இருக்கக்கூடிய அரசியல் நகர்வுகள், இந்த அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் த்ரிஷா அவர்கள் வந்து முதலமைச்சர்களோட தோழியா அப்படிங்கிற முறையில் வந்து நிறைய நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து பேசு பொருளாக தான் மாறி இருக்கு. என்னன்னா எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்க இடத்துல த்ரிஷாவுக்கு ஏன் இந்த ஒரு முன்னுரிமை கொடுக்கப்படுது? நண்பர்களா இருக்கிறது சரி, எல்லாருக்கும் ஒரே போல முன்னுரிமை கொடுத்தா பரவாயில்ல, த்ரிஷாவுக்கு மட்டும் ஏன் இந்த அளவுக்கான முன்னுரிமை கிடைக்குது அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதே நேரத்துல இவங்க சீக்கிரமாவே அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியுமே நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ நமக்கு சமூக வலைதளங்களை பயன்படுத்தும் போதே தெரியும், இவங்களை வந்து ஜெயலலிதா அம்மையாரோட பாடல்கள் போட்டு எடிட் பண்ணி வீடியோக்கள் போடுறது இருக்கட்டும், அவங்களோட ஃபேஸ் மாதிரி இவங்களோட ஃபேஸ் எடிட் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் ரீல்ஸ் வந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் அவர்கள் நின்று ஜெயிச்சுட்டார். 2 தொகுதியில் நின்னாரு, 2 தொகுதியில வின் பண்ணிட்டாரு. ஸோ அதனால திருச்சி கிழக்கு வந்து ராஜினாமா பண்ணிட்டார். ஸோ இதனால இந்த ஒரு இடைத்தேர்தல் வருது அப்படின்னா அந்த தொகுதியில கூட இவங்க நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியுமே சில வதந்திகளா அது தகவல் மாதிரி வந்துகிட்டு இருக்கு. ஸோ எது எப்படியோ வரக்கூடிய காலங்களில் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அது வரைக்கும் நாம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது அவசியம். ஸோ இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? த்ரிஷா வந்து அரசியலுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதனால என்ன லாபம்? இதனால வந்து விஜய் அவர்களுக்கு லாபமா இல்லாட்டா வந்து பாதகமா அப்படிங்கிறத உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.